இந்த வீடியோல உள்ளம் கொள்ளை போகுதுடா, இனி எல்லாம் வசந்தமே. ஸோ டாப் டப்பிங் சீரியல்ஸ் எல்லாம் வந்து திருப்பியும் ரீடெலகாஸ்ட் பண்றாங்க. அப்படி டப்பிங் சீரியல்ஸ் வந்து அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு. ஏன், எந்த ரீசன் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரலாம் பாருங்க. இப்போ நமக்கு டப்பிங் சீரியல்ஸ் ஞாபகம் வர்றது பாலிமர் டிவி, ராஜ் டிவி, புதுயுகம் டிவி, சன் டிவின்னு சொல்லி போயிட்டே இருக்கு. ஸோ முக்கியமா ஞாபகம் வர்றது வந்து பாலிமர் டிவி. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட இம்பாக்டா இருக்கு இந்த டப்பிங் சீரியல்ஸ். ஸோ டப்பிங் சீரியல்ஸோட வளர்ச்சியும் வீழ்ச்சியும் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரலாம் பாருங்க. இப்போ டப்பிங் சீரியல்னாலே வந்து உள்ளம் கொள்ளை போகுதுடா, ஜீ தமிழ்ல இருமலர்கள், சன் டிவில நாகினின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி டப்பிங் சீரியலோட ஹிஸ்டரியை பார்த்துடலாம். தட் மீன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற டப்பிங் சீரியல் ஹிஸ்டரி. இப்போ உதாரணத்துக்கு சன் டிவி வந்து 1995 ரேஞ்ச்ல வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ராமாயணம், மகாபாரதம் ஹிந்தியில இருக்கிறத டப் பண்ணி போட்டாங்க. ஸோ அது ஒரு பாட்டு இருக்கட்டும். பட் அந்த அளவுக்கு இன்டர்நெட் வசதி அப்போல்லாம் கிடையாது. இப்போ ரீசெண்டா வந்து ராஜ் டிவி, சன் டிவி அப்போதான் வந்து போட்டியே இருந்துச்சு. இயர்லி டூ 2000s வந்து. அப்போ ராஜ் டிவிக்கு மார்க்கெட் குறையவே என்ன பண்ணாங்க அப்படின்னா டப்பிங் சீரியல்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போதான் 2010-11 வந்து கொண்டு வந்தது தான் இந்த சிந்து பைரவி மண்வாசனை. ஸோ இந்த டப்பிங் சீரியலுக்கு அடித்தளம் போட்டதே வந்து இந்த சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிந்து பைரவி மண்வாசனை தான் வந்து இத்தனை டப்பிங் சீரியல்ஸுக்கும் வரதுக்கு காரணமா இருந்திருக்கு. பட் பேர் போனது என்னமோ பாலிமர் டிவிக்கு தான். ஸோ 2008 வந்து கலர்ஸ் டிவி வந்து ஹிந்தியில லான்ச் பண்ணாங்க. ஸோ ஆரம்பிச்ச கொஞ்சம் வருஷத்துக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு இந்த கலர்ஸ் டிவிக்கு. இப்போ இந்த கலர்ஸ் டிவிக்கு நல்ல வரவேற்பு இருந்தோடனே ராஜ் டிவி என்ன பண்ணாங்கன்னா கலர்ஸ் டிவில இருக்கிற பாலிகா வதுவும் புத்திரன்ற ஒரு சீரியலை வந்து கொண்டு வந்தாங்க. அதுதான் சிந்து பைரவியும் மண்வாசனின்ற ஒரு டப்பிங் சீரியல்ஸ். இதுவும் தமிழ்நாட்டு இடையில் நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு சிந்து பைரவி. ஸோ இந்த டைட்டில் சாங்காகவே நிறைய பேர் பார்த்தாங்க சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த சிந்து பைரவி சீரியலுக்காக மக்கள் நிறைய பேர் பார்த்தாங்க. ஸோ இதை பார்த்து சுதாரிச்ச பாலிமர் டிவி, ராஜ் டிவி அப்படியே காப்பி அடிச்சு டப்பிங் சீரியல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுதான் வந்து கலர்ஸ் டிவில டெலிகாஸ்ட் ஆன சசுரால் சிமர்கா. தட் மீன்ஸ் மூன்று முடிச்சு தம் பாலிமர் டிவில டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இப்போ கலர்ஸ் டிவிக்கு வந்து ரொம்ப பாப்புலர்னா பாலிகா வத்துன்னு சொல்லலாம். அதாவது மண்வாசனை. புத்திரன் அந்த அளவுக்கு பெருசா போனாலும் மண்வாசனை நல்லா போச்சு ஹிந்தியில. பட் இதுவே தமிழ்ல வந்து ஆப்போசிட். ராஜ் டிவிக்கு வந்து சிந்து பேர் எல்லாம் கொடுத்தது, பட் மண்வாசனை ஒழுங்கா ஹிட் ஆகல அப்படின்னு சொல்லலாம். இதுல பாலிமர் டிவிக்கு ஒரு நல்ல இது என்னன்னா நல்ல டப்பிங் இருக்கு, ப்ராப்பர் டைட்டில் சாங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணதுனால மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இது கேட்ட பாலிமர் டிவிக்கு என்னாச்சு, மூன்று முடிச்சு, உள்ளம் கொள்ளை போகுதுரா, மதுபாலா, நெஞ்சம் பிச்சுதேன்னு சொல்லி சீரியல்ஸ் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ ஹிந்தியில டாமினேட்டா இருக்கிறது வந்து கலர்ஸ் டிவியும் சோனி டிவி, ஸ்டார் பிளஸ், ஜி டிவி. ஸோ கலர்ஸ் கிட்டையும் சோனி கிட்டே இருந்தும் வந்து டிவி சீரியல்ஸை வாங்கி டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ இயர்லி 2012-11 வந்து மூன்று முடிச்சு, உள்ளம் கொள்ளை போகுதுரா அப்படின்னு சொல்லி சீரியல் போயிட்டே இருந்துச்சு. ஸோ இயர்லி 90s கிட்ஸுக்கும் இயர்லி 2K கிட்ஸுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான டிவி ஷோஸ் இது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டா வந்து இப்போ இந்த சீரியல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்ல வரவேற்பு இருக்கு. நார்மல் சன் டிவி, விஜய் டிவிக்கு ஃபைட் வரதை விட ராஜ் டிவி, பாலிமர் டிவிக்கு ஃபைட் வந்துருச்சு டிஆர்பி ரேசிங்ல, யார் முந்துவா அப்படின்னு சொல்லி. குறிப்பா சொல்லணும்னா இந்த 7 o'clockல வந்து சிந்து பைரவி 7 o'clock போடுறாங்க, உள்ளம் கொள்ளை பகுதியில் 7 o'clock போடுறாங்க. ஸோ டிஆர்பி ரேட்டிங்ல வந்து ரொம்பவே ஃபைட் இருந்துச்சுன்னு சொல்லலாம். முக்கியமா இந்த பாலிமர் டிவிக்கு வந்து உள்ளம் கொள்ளை போகுதுற ஒரு நல்ல ஒரு கீ சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரியல்னால, இந்த சீரியல் பாட்டுனால மட்டும்தான் இந்த பாலிமர் டிவி வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த சீரியல் வந்து 2014-15 நல்ல ரீச் கொடுத்தது பீப்புள்ஸுக்கு, நிறைய பேர் விரும்பி பார்த்தாங்க. ஆஃப்டர் 2015-16 அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா டவுன்ல போச்சு. ஸோ நல்ல வரவேற்பு இருந்துச்சு 15-16-17 வரலுமே. பட் ஆரம்பத்தில் இருந்த அந்த எஃபெக்ட் வந்து 2016-17 வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால என்ன பண்ணாங்கன்னா டப்பிங் சீரியல்ஸை வந்து தட் மீன்ஸ் பாலிமர் டிவி வந்து கலர்ஸ் கிட்ட இருந்து வாங்குற டப்பிங் சீரியஸ் வந்து குறைச்சிட்டு சோனி டிவி இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கலர்ஸ் டிவி தான் நிறைய பேர் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க டப்பிங் சீரியஸ். உதாரணத்துக்கு உறவே உயிரே, மூன்று முடிச்சு, இந்த மாதிரி சீரியல்ஸ் எல்லாமே வந்து கலர்ஸ் டிவி. இதுக்கு இடையில வந்து சன் டிவி வந்து 2015 வந்து நாகினி சீரியல் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அது நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டிங் எடுத்தது. ஸோ சன் டிவி வந்து டாப் மார்க்கெட் பொசிஷன்ல இருக்கிறது. ஸோ அதனால நாகினி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்திருக்கு. இப்போ இந்த பாலிமர் டிவி சீரியல்ஸ், ராஜ் டிவி சீரியல்ஸ் வந்து டப் பண்ணி போறது குறைச்சிட்டாங்க அப்போ 2016-17.
ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, அப்போ இருக்கிற சின்ன திரை நடிகர்கள் சங்கத்தினர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, டப்பிங் சீரியஸ்னால வந்து பல வாழ்வாதாரங்கள்லாம் போயிடுது அப்படின்னு சொல்லி நடிக்கிறதுக்கு வந்து கோர்ட்ல கேஸ் எல்லாம் போயிட்டு அதனால வந்து டப்பிங் சீரியலுக்கு தடை பண்ணணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. ஸோ அதோடைய விளைவாக தான் வந்து அவங்க வந்து டப்பிங் சீரியல்ஸ் போடுறத வந்து குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2017-18 வந்து லேட்டரா வந்து பாலிமர் டிவில வந்து இனியெல்லாம் வசந்தமே, மாயா போன்ற சீரியலுக்கு அப்புறமா வந்து எந்த ஒரு ரீச்சும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் பாலிமர் டிவி. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாமே பாதியில ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறமா. மீன்வேல் 2018-19 கூட அந்த அளவுக்கு ரேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராஜ் டிவிக்கும் இது நிலைமை தான், பாலிமர் டிவிக்கும் இது நிலைமை தான். அட் த சேம் டைம் புதுயுகம் டிவி வந்து இதுக்கு போட்டியா வந்து 2014-15 வந்து சீரியல்ஸை வந்து டப் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு புது முயற்சியா வந்து கேட்ராமாஸ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அது நல்ல மக்கள் ஓரளவுக்கு வரவேற்பு இருந்துச்சு. யூத்ஸ் எல்லாம் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறமா வந்து டப்பிங் சீரியல்ஸே காணாம போயிடுச்சு. அப்படி இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் 2024 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பழைய டப்பிங் சீரியல்ஸ் போட்டு டெலிகாஸ்ட் பண்றதும், புது டப்பிங் சீரியல்ஸ் போட்டா வரவேற்பு இல்லைன்ன உடனே பழைய டப்பிங் சீரியல்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த 2018 வந்து கலர்ஸ் தமிழ் ஸ்டார்ட் பண்ண உடனே அங்கேயும் டப்பிங் சீரியல்ஸ் போட்டாங்க. பட் பாலிமர் அளவுக்கு ரீச் தரல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சேம் டைம் பாலிமர் டிவில இருமலர்கள் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அது வந்து நல்ல ஒரு டிஆர்பி கொடுத்த உடனே அது ஜி தமிழ் வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ 2024 கரண்டா வந்து உள்ளம் கொள்ளை போகுதுராவும் இனியெல்லாம் வசந்தமே வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க, ரீடெலிகாஸ்ட் பண்றாங்க. ஸோ என்ஜாய் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.